பாலமேடு ஜல்லிக்கட்டு சிறிது நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், போட்டி தொடங்குறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. நீங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் அந்த மைதானத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்க களம் என்ன? ஆனந்தி, பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 7 மணிக்கு தொடங்கப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது 8 மணியாக தாமதமாக தொடங்கப்படும் என கமிட்டி நிர்வாகம் சார்பாக தற்போது தெரிவித்துள்ளன. இதற்காக முதல் சுற்றில் களமிறங்குவதற்காக மஞ்சள் நிற பணியினுடன் 50 வீரர்கள் தற்போது மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக வருகை தர உள்ளன. அதற்கு முன்னதாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கோயில் காளைகள் 7 காளைகள் தொடர்ச்சியாக அவிர்க்க விடப்பட்டு அதனை யாரும் பிடிக்க மாட்டார்கள். அதற்கு பின்பு ஆன்லைன் டோக்கன் மூலமாக பதிவு செய்த காளைகளை தொடர்ச்சியாக அழித்து விடப்படும் எனவும் தெரிவித்துள்ளன. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளும் மற்றும் அறிவுறுத்தல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகள் மீது பவுடர்கள் போடக்கூடாது, மஞ்சள் பொடி போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல பாலமேடு ஜல்லிக்கட்டு மைதானம் முழுவதுமே வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களை கொண்டு முழுவதுமாக பரிசோதனை செய்யப்பட்டு முழு ஏற்பாடுக்கு தயாராகியுள்ளது. சரியாக 8 மணிக்கு தொடங்கப்படும் எனவும் கிராம கமிட்டி சார்பாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த விழா மேடையில் தற்போது பார்த்தோம்னால் தொடர்ச்சியாக இந்த வீரர்களுக்கும் காளைகளுக்கும் எந்த ஒரு காயம் ஏற்படாத வண்ணம் தேங்காய் நார்களால் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் 2000 போலீசாருக்கு மேல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. மோப்ப நாய்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் மூலமாக முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டு இன்னும் சரியாக 8 மணிக்கு இந்த கோயில் காளை அவிர்க்கு விடப்பட்டு அதற்கு பின்னதாக அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டவர்கள் காண்பதற்காக இந்த பார்வையாளர் மேடையில் அமர்த்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். காலை முதலே இந்த பகுதியில் அந்த வெளிநாட்டவர்கள் அந்த பகுதியில் இருந்து அந்த காளைகளை காண்பதற்காகவும் அவர்கள் உற்சாகத்துடன் தயாராகியிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சு நடைபெற்றுள்ள நிலையில் 8 மணிக்கு இந்த கோயில் காளைகள் அவிழ்க்கப்பட்டு இந்த காளைகள் டோக்கன் வரிசையில் அடுத்து தொடங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர். ஆனந்தி, சுபாஷ், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 8 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு முக்கிய காரணம், அதாவது தாமதத்துக்கான காரணம் மருத்துவ பரிசோதனை செய்யறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாடுபிடி வீரருக்கோ இல்ல ஒரு போட்டியில் பங்கேற்கும் ஒரு காளைக்கோ மருத்துவ பரிசோதனை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மருத்துவ பரிசோதனையில என்னெல்லாம் செய்வாங்க? கண்டிப்பாக ஆனந்தி, இந்த காளைகளுக்கும் இந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பல்வேறு கட்ட பரிசோதனைகள் செய்யப்படும். வீரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மது அறிந்திருக்க கூடாது, காயங்கள் ஏற்பட்டிருக்க கூடாது உள்ளிட்ட பிபி உள்ளிட்ட பிரஷர் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு காளை வீரர்கள் தற்போது மாடுபிடி வீரர்கள் களத்தில் வருவார்கள். அதே போல காளைகளுக்கும் உயரங்கள் மற்றும் 2 பல்லுகள் இருக்க வேண்டும். அது இல்லாமல் திமிழ் நாட்டு மாடுகளாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காயங்கள் எதுவும் காளைகளுக்கு இருக்கக்கூடாது. பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு இந்த பகுதியில் இறக்கப்படுகின்றன. அதுபோல் இல்லாமல் காளைகளுடன் வருபவர்களுக்கு 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். காளைகள் மீது எந்த ஒரு பவுடர் மற்றும் மஞ்சள் பொடிகள் தூவிக்கக்கூடாது எனவும் நேற்றே மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். அது போன்ற காளைகள் வரும் பட்சத்தில் அந்த காளைகளின் நம்பர்களும் மற்றும் அந்த உரிமையாளர்கள் பெயர்களை பதிவு செய்யப்பட்டு அடுத்த முறை டோக்கன் வழங்குவதில் அவர்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே போல மது அறிந்து உள்ள ஒருவர்கள் பனியன்களை மாற்றி முறைகேடு செய்வோர் மீதும் போலீசார் தரப்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.